ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. இது வரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காம யார் யார் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகுது. அது சம்மந்தமாக ஒரு முக்கியமான அப்டேட் தமிழக அரசு சார்பில் வெளியே இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்டேட். இவர்களெல்லாம் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். யார் யார் மீண்டும் விண்ணப்பிக்கணும், அதே மாதிரி யார் யார் புதுசாக அப்ளை பண்ணலாம், இது எப்போ பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக முக்கிய அப்டேட்டை தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. முழு விவரம் இங்கே பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு யாரெல்லாம் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என தமிழ்நாடு அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்காங்க. இப்போ மெயினா நம்ம பார்க்க வேண்டியது, தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி முதல் 9,000 சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவாக விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாங்க. கிட்டத்தட்ட 6-7 மாசம்னு சொல்லலாம் விண்ணப்பம் வழங்கி விண்ணப்பிச்சது. இதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய ஜூன் மாசத்துல 4ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட தமிழகம் முழுமைக்கும் 9,000 சிறப்பு முகாம்கள் நடக்குது. அதுல நீங்க மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது குறித்து அண்மையில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஜூன் 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மக்களுடன் முதல்வர் திட்டம் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் அதில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவித்திருந்தார். அதாவது ரீசெண்டா ஒரு ஸ்பீச் நடந்துச்சு. ஒரு மேடை மீட்டிங்ல மு.க. ஸ்டாலின் ஜூன் 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படிங்கிற சிறப்பு முகாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இதுவரைக்கும் யார் யாரு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலையோ அவங்க எல்லாருமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமா அரசு சார்பில் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல தூத்துக்குடியில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்களும் ஏற்கனவே விண்ணப்பித்து விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்களும் மீண்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க. அதாவது இப்போ ரீசண்டா யார் யாரு மகளிர் உரிமை தொகை கிடைக்கல, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல இந்த ஸ்கீம் போயிட்டு இருக்கு. அதுல ஆல்ரெடி நிறைய பேர் பணம் வாங்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வாங்காம இருப்பாங்களா எலிஜிபிலிட்டி அடிப்படையில், அவங்க எல்லாருமே மறு விண்ணப்பம் செய்யலாம். அதே மாதிரி எலிஜிபிலிட்டி எல்லாமே இருந்து நீங்க அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற சமயத்துல நீங்களும் மறுபடியும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜூன் 4ஆம் தேதியில நீங்க மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் கீதா ஜீவன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளியாக தகுதிகள் இருந்தும் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என கூறியுள்ளார். அதாவது தெளிவாக ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பயனாளிகள் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன தகுதிகள் இருக்கோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு அதோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இல்லை நாங்கள் ஏழ்மை நிலையில் தான் இருக்கோம், அதில் கூறப்பட்டிருக்க அடிப்படையில் தான் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் விண்ணப்பிக்கலாம். ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல. அதாவது ஏற்கனவே இந்த திட்டத்துக்கு விண்ணப்பித்து உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. ஒரு முறை நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் 2வது முறையாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பித்தால் உங்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதனால்தான் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு விட்டது என எண்ணாமல் ஜூன் 4ஆம் தேதி நடக்கும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களின் விண்ணப்பம் முன்பு ஏன் நிராகரிக்கப்பட்டது என்பதற்கான காரணத்தை அறிந்து கொள்ளுங்கள். யாரேனும் உங்களின் தகுதிகள் குறித்து தவறான தகவல்கள் கொடுத்திருக்கலாம். அதனால் கள ஆய்வில் உங்களின் கலைஞர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே எலிஜிபிலிட்டி இருந்திருக்கும். ஆனால் நம்ம அப்ளை பண்ணி எல்லாருக்குமே மற்றவங்களுக்கு நம்மளை விட இதாக இருக்கவங்களுக்கு கூட கிடைச்சிருச்சு, இல்லை சேம் கேட்டகரியில் இருக்கும் ஆனால் நமக்கு கிடைக்கல, அவங்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. மறுபடியும் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா, அந்த கள ஆய்வு, அதாவது உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்களே, அதில் யாராவது ஒரு தவறான தகவல் கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மிஸ் ஆகிருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும். ஸோ நீங்கள் ரீ அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கம்பல்சரி மகளிர் உரிமை தொகை 1000 கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வரக்கூடிய முகாமில் கலந்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள்.
அதே மாதிரி எனவே இம்முறை விண்ணப்பிக்கும் போது சரியான தகவல்கள் மற்றும் சான்று ஆவணங்களை இணைத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு விண்ணப்பிக்குமாறு தமிழ்நாடு அரசே அறிவிச்சிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அதோட ப்ராசஸ் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும், என்ன எலிஜிபிலிட்டி பார்ப்பாங்க, எது இருந்தால் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆனவங்க என்ன காரணத்துக்காக நமக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி புதுசாக அப்ளை பண்ணுறவங்க கரெக்டான டாக்குமெண்டேஷன், அதே மாதிரி என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அதாவது என்னென்ன தகவல்கள் அடிப்படையில் எது இருந்தால் நமக்கு ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை ஜூனில் அப்ளை பண்ணி வித்தின் 1 or 2 monthஸில் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வர ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆச்சுல அவங்களுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரீசன் மறுபடியும் வராமல் இருக்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா டாக்குமெண்டேஷனையும் கரெக்டாக பண்ணுங்கள். சில பேருக்கு ரீசனே தெரிஞ்சிருக்காது, எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கும். அது கள ஆய்வில் வேறு யாராவது ஏதாவது சொல்லியிருக்கலாம், இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ மறுபடியும் நீங்கள் தாராளமாக ரீஅப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை கூடிய விரைவில் கிடைச்சிரும். ஸோ எல்லாருமே மறக்காமல் இது வரைக்கும் மகளிர் உரிமை தொகை வாங்காமல் இருக்கிறவங்க ஜூனில் ரெடியாக இருங்க. உங்களுக்கான மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வரப்போகுது, அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே நோட்டிஃபிகேஷனில் சேரும். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நம்ம சேனல் வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.